6ஆம் தேதி பிறந்தவங்க இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் குணாதிசயங்கள் எப்படி? இந்த 6, 15, 24 இவங்க எல்லாம் 6க்குள்ள வருவாங்க. 6னா யாரு அப்படின்னா லக்ஸூரியஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா அந்த சுக்கிரனில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த 6ல் பிறந்தவங்க எல்லாமே லட்சியவாதின்னு சொல்லலாம். அவங்க லட்சியத்துக்காக முட்டி மோதுவது நிறுத்த மாட்டாத ஒரே ஆள் யாருன்னா ஒன்றும் அரசியலில் இருக்கும், 6ம் அரசியலில் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருந்த 6ம் அரசியலில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஆண்டு கொண்டு இருக்க 1ம் அரசியலில் இருக்குது. இப்போ 4ம் ரெடியாக இருக்குது, 9ம் ரெடியாக இருக்குது, 5ம் இருக்குது, 8ம் இருக்குது, 7 இருந்துச்சு. ஆனால் இப்போ வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுச்சு. ஆண்களாக இருந்தால் நன்மையும் தீமையும் பெண்களால் மட்டுமே ஏற்படும். இவங்க என்ன தெய்வங்களை வழிபடலாம்? என்ன இந்த 6ஆம் தேதி பிறந்தவங்க இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த 6, 15, 24 இவங்க எல்லாம் 6க்குள்ள வருவாங்க. 6னா யாரு அப்படின்னா சுக்கிரன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன்ற வார்த்தையை கேட்ட உடனே என்ன தோணும்? சுக்கிராச்சாரியார் தெரியல. சுக்கிரன்னாவே ஒரு ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு லக்கியா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சு, இல்ல நமக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னா சுக்கிரவனை சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம், கிண்டல் பண்ணுவோம். அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் எல்லாருமே. சுக்கிரவன் பின்னாடியா இருக்கான், சுக்கிரவன் பாக்கெட்ல இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா அந்த சுக்கிரனில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த 6ல் பிறந்தவங்க எல்லாமே லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை விரும்பக்கூடிய நபர்கள். அதே மாதிரி இந்த பழைய இந்த ஆன்டிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய விஷயங்கள், இந்த பழைய டெக்னிக்ஸு அதை வந்து புதுசாக மாடர்னாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி துறைகள் எதில் இருந்தாலும் அவங்க வந்து இந்த பெஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஃபேஷன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், மாடர்ன் ஃபர்னிச்சர்ஸு, எந்த துறையாக இருந்தாலும் அதில் புதுசாக வருது பார்த்தீங்களா, அழகாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு விளக்கு இருக்குது, விளக்கு மண் விளக்கு நமக்கு தெரியும். இதே விளக்கு வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அதை வந்து வேறு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த 6 இருப்பாங்க. அப்போ அழகு சார்ந்த பொருட்கள், அழகு சார்ந்த துறைகள் இதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்டீரியர் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸாக இருந்தால் ஜென்ஸாக இருந்தாலும் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் நம்ம அழகுன்னு சொன்னாவே நம்ம பெயிண்ட்ஸ், இன்டீரியர் பெயிண்ட் எல்லாம் வந்தோம் இல்லையா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இருப்பாங்க. மீடியானா 6 கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டில் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைசிங் சொல்லுவாங்களே, எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அவங்க வந்து லட்சியவாதின்னு சொல்லலாம். அவங்க லட்சியத்துக்காக முட்டி மோதுவது நிறுத்த மாட்டாத ஒரே ஆள் யாருன்னா அவங்க ஒரு லட்சியவாதி. முட்டி மோதுறது வந்து நிறுத்த மாட்டாங்க. இந்த 6ல் ஒரு இன்னொரு ஸ்பெஷல் நேச்சர் என்ன அப்படின்னா எதை கற்றுக் கொடுத்தாலும் கற்றுப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதை கற்றுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து 6க்கு இருக்குது. இப்போ குருவும் கற்றுக்கும். ஆனால் இது அசுர குருனா வேகமாக கற்றுக்கும். அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அதே மாதிரி அந்த கலையை வந்து வெளியிலையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, குருலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஆட்களுக்கு இந்த மாதிரி கலைகளை சொல்லிக் கொடுக்கலான்னு யோசிப்பாங்கல்ல. 6 அப்படி கிடையாது. நல்லவருக்கு யூஸ் பண்ண போகிறான்னா கெட்டவனுக்கு யூஸ் பண்ண போகிறான்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வெளிப்படையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது, அசுரமாக கற்றுக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி இவங்க வந்து பேசும்பொழுது அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய பேச்சில் வந்து நிறைய புது புது கருத்துக்கள், புது புது சிந்தனைகள்லாம் இவங்க வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேச்சை வந்து ரொம்ப இனிமையாக எல்லாரும் கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வண்ணமாக அவங்க வந்து டெலிவர் பண்ணுறதுல வந்து 6 வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் பார்க்குற நேயர்கள் சொல்கிறேன், இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உண்மையிலே பேசி சம்பாதிக்கணும் அப்படின்னா 2ம் 6 இருந்துச்சுன்னா, 2, 6, 3 இருந்துச்சுன்னா பேசியே வந்து பேசினா காசு வரும். ஸோ அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போது ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து பண்ணக்கூடிய துறைகளில் கண்டிப்பாக இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறாங்க. எல்லா நம்பரும் அரசியலில் இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம எல்லாத்தையும் கணிச்சு சொல்லலாம். 1ம் அரசியலில் இருக்கும், 6ம் அரசியலில் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருந்த 6ம் அரசியலில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஆண்டு கொண்டு இருக்க 1ம் அரசியலில் இருக்குது. இப்போ 4ம் ரெடியாக இருக்குது, 9ம் ரெடியாக இருக்குது, 5ம் இருக்குது, 8ம் இருக்குது, 7 இருந்துச்சு. ஆனால் இப்போ வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ எல்லாருக்குமே அரசியல்ன்றது ஒரு காமன் சர்வீஸ் தானே அது. ஸோ எல்லா நம்பரும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் எந்த இடம் வரைக்கும் இருக்கும், எந்த இடம் வரைக்கும் இருந்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது.
சிலது வந்து முகம் காட்டி பண்ணுவாங்க அரசியல். சில பேர் பேக் எண்டில் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த கமிட்டியில் இருப்பாங்க, பெரிய முக்கியமான டிசிஷன் எடுக்கிற கமிட்டியில் இருப்பாங்க, அதுவும் உள்ள தானே இருக்காங்க. ஸோ எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது, அது மாதிரி 6க்கும் 6 வந்து ஆளுமை பண்ண நம்ம தமிழ்நாட்டில் ஆளுமை பண்ண ஆட்களும் வந்து 6ல் இருக்காங்க. இப்போ இல்லை, நல்லாவே ஆளுமை பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன வேணால் இந்த 6காரங்களுக்கு அரசியலும் சப்போர்ட் பண்ணுன்றதை இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இவங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் நன்மையும் தீமையும் பெண்களால் மட்டுமே ஏற்படும். சரிங்களா? பெண்ணாக இருந்தால் நன்மையும் தீமையும் ஆண்களால் மட்டும்தான் ஏற்படும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கம்ஃபர்ட் அந்த லக்ஸூரியஸ்லாம் அவங்ககிட்ட இருந்து எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களோட வைப்ரேஷன் குறைஞ்சிரும். இவங்க என்ன தெய்வங்களை வழிபடலாம், என்ன சித்தர்களை? லக்ஸூரியஸ், கம்ஃபர்ட்டு, செல்வம், கோல்டு அப்படின்லாம் சொல்கிறேன் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம்னா மகாலட்சுமிக்கு தான் போவாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டிவான கார்டு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இவங்களோட வைப்ரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஒரு தன்மை வந்து அவங்க உடல்லையும் இருக்கும். அழகை மிக விரும்பக்கூடிய நபர்கள், அலங்கார பிரியர்கள் இப்படிலாம் சொல்லலாம். இந்த 6க்கும் சொல்லலாம், 5க்கும் சொல்லலாம். ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப ஸ்டைலாகவும் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து 6 கிட்ட தான் நிறைய நம்ம கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த அந்த செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்களோட குவாலிட்டிஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட பொசிஷனில் எங்கே இருந்தாலும் சரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க மேலே வந்துடுவாங்க. தெரியாமல் இருக்கும்ல, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நல்ல நம்பர் தான். ஆனால் அது கூட என்ன நம்பர் சேருதுன்றதையும் பார்க்கணும். இதை ப்ளஸ் பண்ணுதா இதை மைனஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். 6 கூட 8, 6 கூட 9 சேருதா, 6 கூட 2 சேருதா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டோட்டலாக காடு, ஹெல்த்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து சொல்லிடலாம். இப்போ அந்த நம்பர் ஆட் ஆகும்னு சொன்னீங்கல்ல, 6 கூட என்னென்ன நம்பர் சேர்ந்தா அவங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாகும், அதிர்ஷ்டமா இருக்கும்? 6 கூட 5 சேர்ந்தா அதிர்ஷ்டமாக இருக்கும். 6 கூட 9 சேர்ந்தா அதிர்ஷ்டமாக இருக்கும். 6 கூட 1 சேர்ந்தா அதிர்ஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அதை சேர்ந்தானா 2-3 நம்பர் இருக்குது. நான் ஒரு நம்பர் தான் சொல்கிறேன். சரிங்களா? இன்னொரு நம்பர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படி வந்து ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தான் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தான் அது தேவைப்படுமே தவிர மற்றபடி இங்கேயே வைப்ரேஷன் இருந்தால் அந்த நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது.